இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சங்கீதம் 136வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாம் அவருடைய கிருபையை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் நல்லா கவனிப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சில காரியங்களை உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் கர்த்தருடைய கிருபைன்னு ஒன்று இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? கர்த்தருடைய கிருபைன்னு ஒன்று இருக்குது. அந்த கிருபையினால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரால் இது சொல்ல முடியும்? இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாமளும் நம்முடைய குடும்பமும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் ஜீவனோடையும் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை தான். எவ்வளவு பணம், காசு, பேரு, புகழ் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பைபிள் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா தெரியும். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? இன்னைக்கு நீங்கள் சர்ச்சில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, கடவுளை ஆராதிக்கிறீங்க. உங்களுடைய பாக்கெட்லாம் ஏசப்பா யாருக்கு தெரியாமல் கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி உங்கள் பாக்கெட்லாம் என்ன வந்து காசாக வச்சுட்டு போகிறாரு? அது இல்லைல்ல. அப்படி என்ன தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, கண்ணுக்கு தெரிகிற காசு பணம் நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருபை நம்ம மேலே வருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வர்றப்ப நீங்கள் எப்படி வர்றீங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் திரும்பி போகிறப்ப கர்த்தருடைய கிருபையால் நிரப்பப்பட்டு போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் கடவுளுடைய கிருபை இல்லைன்னா அதனால் என்ன பலன்? ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே நமக்கு கிருபையை கொடுப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் எப்படிப்பட்டவர்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அவர் கடவுள். ஏன்னா அவங்க தான் ஆபிரகாமின் வழி வந்த பிள்ளைகள். அவங்களுக்கு மட்டும்தான் அவர் கடவுளாக இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலங்களில். மற்ற அத்தனை பேரும் புறஜாதிகள், அவங்களுக்கு அவர் கடவுள் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் அவர் யெகோவா தேவனாக இருந்தவர். இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நமக்காக சிலுவையில் மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய கிருபை இந்த பூமியின் மேல் வந்தது. அந்த கிருபை வந்ததுனால தான் இன்னைக்கு புறஜாதிகளாகிய நாம, தேவனுக்கு அந்நியர்களாக இருந்த நாம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியர்களாக இருந்த நாம இன்னைக்கு தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து உண்மையான ஒரு தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே அவருடைய கிருபைங்க. இது எல்லாமே அவருடைய கிருபை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது நமக்கு கிருபையை கொடுப்பதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியங்களை செய்தது நமக்கு கிருபையை கொடுப்பதற்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொண்டது நமக்கு கிருபையை கொடுப்பதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பாடுகளை அனுபவித்தது நமக்கு கிருபையை கொடுப்பதற்காக. அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தது நமக்கு கிருபையை கொடுப்பதற்காக. இன்றைக்கு நாம் அவருடைய கிருபையினால் நின்று கொண்டிருக்கிறோம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. கிருபையினால் சொல்லுங்க, கிருபையினால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு
ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். நம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக கர்த்தர் கிருபையை கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பரலோகம் கிருபையை கொடுக்கிறது. அவங்களுக்கு பரலோகம் பாருங்க தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுது. தன்னுடைய சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அத்தனை குடும்பத்திலையும் கடவுள் எஜமானனாக இருக்கிறாரு. அவர் அவங்களை நடத்துகிறவராக இருக்கிறாரு. அவர் அவங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 86வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த தெய்வமாச்சும் மன்னிக்குமா? மன்னிக்காது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மன்னிப்பு தருகிறவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மன்னிப்பு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் மன்னிப்பு தர்றாருன்னா, ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷங்களுக்காக பலியான ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிறந்தார், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அவர் இந்த உலகத்தில் பாருங்க சிலுவையை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அதனால தான் எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படவே அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உண்மையாக அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டவரை எத்தனை பேர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பரலோகம் ஒரு கிருபையை கொடுக்குது. இலவசமான கிருபை. அவங்க பாவங்களை மன்னிக்குது, அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குது. எப்படியோ அலங்கோலமாக இருந்த வாழ்க்கை, அசிங்கமாக இருந்த வாழ்க்கை, ஒன்று நல்லா இல்லாத வாழ்க்கையை கூட அவருடைய கிருபையினால் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதனால தான் சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 63:3 நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு படிப்பு இருந்தாலும் சிஸ்டர், பிரதர், நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும், நமக்கு எவ்வளவு சொந்த பந்தங்கள் இருந்தாலும், எவ்வளவு சொத்து பத்துகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அவருடைய கிருபை மேலானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் ஒரு கதை பாருங்க. அந்த கதையில் ஒரு சில காரியங்கள், ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்கள்லாம் இருக்குது பாருங்க. ஒரு மனுஷன் இன்டர்வியூ போனானா, அப்போ வழியில் ஒரு 3 பேர் சந்திச்சானா. அதில் ஒருத்தன் பேர் திறமை. அல்லேலூயா. ஒருத்தன் பேர் என்ன? திறமை. அப்போ இன்டர்வியூ போகிறவன் திறமையை பார்த்த உடனே சொன்னானா, நீயும் என் கூட வா, எனக்கு வேலை கிடச்சிரும், திறமை இருந்துச்சுன்னா வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறப்ப அடுத்ததான் இன்னொருத்தனை பார்த்தானா. அவன் பேர் அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அடுத்த பேர்? அனுபவம். அனுபவத்தை பார்த்து சொன்னானா, ஆஹா, திறமையும் இருக்குது, அனுபவம் இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, அந்த அனுபவத்தை கூப்பிட்டானா, நீயும் வா என் கூட அப்படின்ட்டு. 3ஆவது ஒருத்தனை பார்த்தானா. அவன் பேர் என்னன்னா கர்த்தருடைய கிருபை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை. அப்போ கிருபையை பார்த்த உடனே இவன் சொன்னானா, என்கிட்ட திறமையும் இருக்குது, என்கிட்ட அனுபவமும் இருக்குது, இந்த கிருபை என்னத்துக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சீப்போ அப்படின்ட்டு அவனை தட்டி விட்டுட்டு இவன் இன்டர்வியூக்கு போயிட்டானா. அங்கே பார்க்குறப்ப இவனுக்கு அனுபவம் இருக்குது, திறமை இருக்குது. இவன் போனால் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடுவான். ஆனால் பாருங்கள், இவன் போகிற கம்பெனிலலாம் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணிடுறாங்க, இவனை இன்டர்வியூக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க.
ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஒன்றா இவன் இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ண முடியாமல் வந்துடுறான். இல்லைன்னா என்ன ஆகுது பார்த்துங்க, இன்டர்வியூக்கே அவன் போக முடியாத அளவுக்கு பல தடை வருது, போராட்டம் வருது. இவனால் சகிக்க முடியல. என்னடா இது, நம்மக்கிட்ட திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆனால் நமக்கு ஏன் வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு உட்காந்து யோசிச்சுக்கிறப்ப அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சான். வழியில் 3 பேரை பார்த்தோம். ஒருத்தனை திறமையை நம்ம கூப்பிட்டுட்டோம், அனுபவத்தை கூப்பிட்டுட்டோம். ஆனால் கடவுளுடைய கிருபைன்னு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தானே, அவனை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, திரும்ப அதே வழியில் போனானா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிருபை அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அந்த கிருபை கிட்ட போய் சொன்னானா, ஐயா என்னை மன்னிச்சிடையா, என்கிட்ட அனுபவம் இருக்கலாம், திறமை இருக்கலாம் ஐயா, ஆனால் உங்கள் கிருபை இல்லைன்னா என்னால் எதையுமே சாதிக்க முடியாதுயா, உங்கள் கிருபையினால தான் என்னால் வாழ முடியான்னு சொல்லி அவனை கையோடு அப்படியே கூட்டிகிட்டு வந்து அப்புறம் இன்டர்வியூக்கு போனானா. இவன் இன்டர்வியூக்கு போன உடனே அந்த சார் ஆஃபீஸர் பாருங்கள், இவனை பார்த்த உடனே செலக்ட் பண்ணிட்டாரான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஒரு கதை, ஆனால் இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. இது எவ்வளோ பெரிய உண்மை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அனுபவம் இருக்கலாங்க, திறமை இருக்கலாங்க, படிப்பு இருக்கலாங்க, பணம் இருக்கலாங்க, ஆனால் கடவுளுடைய கிருபைன்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனங்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா, எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரங்களால் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சுகர் பிரச்சனை, வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியாது. ஏன்? ஆனால் நாம் பாருங்கள், நம்ம சாதாரண வீட்டில் இருக்கிறோம், சாதாரண ஒரு வேலையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சாதாரணமாக இருக்கிறோம், ஆனால் நாம் பிடிச்சதை சாப்பிட்றோம், நிம்மதியாக இருக்கிறோம், நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க மேலே இல்லாத கிருபையை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை சிஸ்டர், நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வீட்டில் கோடி ரூபாய் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பெரிய வேலைக்கு போகாதவங்களாக கூட இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை இல்லாமல் எவ்வளவு கோடி ரூபாய் இருந்தாலும் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நான் என்ன பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துட்டார். சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன எனக்கு கொடுத்துட்டாரு, இத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், என்ன ஏசப்பா செஞ்சிட்டாரு, என்ன ஏசப்பா. ஐயா அம்மா, தயவு செஞ்சு நீங்கள் ஜிஹெச்சுக்கு என் கூட வாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க, காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறேன், ஜிஹெச்சுக்கு வாங்க, நம்ம போய் அங்கே இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நோயிலையும் எத்தனை வேதனையிலையும் எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் சேஃபாக வச்சிருக்கிறாரா இல்லையா? ஜீவனை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? வாழ வச்சிருக்கிறாரா இல்லையா? அதுதான் சார் அவருடைய கிருபை. அதுதான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை நம்ம நினைக்கணும் பாருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால். ஆமென். கிருபை கிருபை கிருபை. அல்லேலூயா. இல்லாததை நினைச்சிட்டு வருத்தப்படுறோம் நம்ம. எனக்கு அது இல்லை பாஸ்டர், எனக்கு இது இல்லை பாஸ்டர். என்ன பாஸ்டர் ஆண்டவர் கொடுக்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தான் பாருங்கள், தினாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க வேலை செய்கிறதே கிடையாது, விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, மண்ணை வானத்துலேருந்து கொட்டுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மண்ணை 3 நேரம் சாப்பிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, என்ன மோசே ஆண்டவர் ஒரு இறைச்சி கொடுத்தாரு எனக்கு, நான் எகிப்தில் இருக்கிறப்போ வெங்காயம் சாப்பிட்டேன், வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன்லாம் சொல்கிறான். எனக்கு கறி கொடுத்தாரு ஆண்டவருங்கிறான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கறியை கொடுத்தா அடுத்தது போய் பாருங்க, ஒரு 2 அதிகாரம் கூட முடிஞ்சிருக்காது. அடுத்த அதிகாரத்தில் என்ன பண்ணுவானுங்க, தண்ணி இல்லை மோசே, என்ன ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நான் நம்புறது என்னென்னா சிஸ்டர், ஒருவேளை இல்லாமல் ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஒரு சில ஜெபங்களுக்கு கர்த்தர் தாமதமாக ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா இல்லையா? அதுதான் அவருடைய கிருபை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷன் காரில் போய்கிட்டு இருந்தானா. எதில் போய்கிட்டு இருந்தான்? காரில் போய்கிட்டு இருக்கிறப்ப அவன் மேலே அல்லாந்து பார்த்தானா ஒரு ஃப்ளைட் போச்சான். அப்போ அந்த காரில் போனோன்னு சொன்னானா, நாம் எப்போ பார்த்தாலும் இந்த கார்லேயே போய்கிட்டு இருக்கிறோமே, எல்லோரும் ஃப்ளைட்டில் போகிறாங்க, நாம் எப்போ ஃப்ளைட்டில் போகிறோமோ தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டானா.
அப்போ பாருங்கள், பக்கத்தில் ஒரு 2 வீலர்காரன் போனான், நான் பைக்காரன். அப்போ காரனை பார்த்த உடனே இந்த காருக்காரனுக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னா, சேச்சே நம்ம ஆண்டவர் பாரு, அவங்கெல்லாம் பைக்கில் போகிறாங்க, நம்மளை காரில் கூட்டிகிட்டு போகிறார், கர்த்தர் நல்லவர் அப்படின்னாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வீலர்காரன் சொன்னானா, அட என்னடா 2 வீலரில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், மழை வந்தாலும் நனைஞ்சிட்டு போகிறோம், வெயில் அடித்தாலும் நம்ம வெந்துட்டு போகிறோமே, நமக்கு ஒரு கார் பார், இவன்லாம் பார் காரில் போகிறான், இவனை மாதிரி நமக்கு ஒரு காரை கர்த்தர் தரலையே அப்படி சொல்லிட்டு வருத்தப்பட்டானா. அப்போ பாருங்கள், அப்போ அவன் பக்கத்தில் சைக்கிள் ஓட்டிகிட்டு ஒருத்தன் போனானா. அப்போ அவன் சொன்னானா, சே என் ஆண்டவர் சைக்கிளில் என்னை போக விடாமல் 2 வீலரில் ஜம்முன்னு போக வைக்கிறாரு, அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொன்னானா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சைக்கிளில் போகிறவன் சொன்னானா, என்ன ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் அமுத்தி காலெல்லாம் வலிக்குது, எனக்கு ஒரு 2 வீலர் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாதா, என்ன ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு போகிறப்ப பக்கத்தில் நடந்து போகிறவனை பார்த்தானா. அப்போ அவன் சொன்னானா, சே அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான், என்னை சைக்கிளில் கர்த்தர் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு நான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து போயிட்டு இருக்கிறவன் சைக்கிளுக்கு போயிட்டு இருக்கிறவனை பார்த்து சொன்னானா, என்ன ஆண்டவரே நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேனே, ஒரு சைக்கிள் எனக்கு இல்லையா ஆண்டவரே, சைக்கிள் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனானா. அப்போ பாருங்க, ஒரு கால் இல்லாமல் ஒருத்தன் போய்கிட்டு இருந்தானா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனை பார்த்துட்டு இவன் சொன்னானா, ஆண்டவரே நீங்கள் எத்தனை நல்லவர், எனக்கு 2 காலை கொடுத்து நடக்க வைக்கிறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னானா. ஒரு காலில் நடந்து போயிட்டு இருந்தவன் சொன்னானா, ஆண்டவரே எனக்கு எதுவுமே கொடுக்கலாம் பரவாயில்ல, ஒரு கால் மட்டும் இப்படி கொடுத்துட்டீங்களே, இன்னொரு கால் 2 கால் கொடுத்துருந்தீங்கன்னா நடந்தாச்சு நான் போயிருப்பேனே ஆண்டவரேன்னு சொல்கிறப்ப கூட்டமாக ஒரு கும்பல் போச்சான். என்னன்னு பார்த்தா டெட் பாடி எடுத்துகிட்டு போனாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, அச்சோ ஆண்டவரே எனக்கு ஒரு கால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜீவனோடு என்ன வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு சோத்திர ஆண்டவரே அப்படின்னா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? கடவுள் நம்மளை ஆச்சரியமாக வச்சிருக்கிறார் பிரதர் சிஸ்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக நம்மளை நடத்துகிறாரு, நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறாரு, எவ்வளோ ஆச்சரியமாக நம்மளை வைக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மளுக்கு தாங்குனது அவருடைய கிருபை தானே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் ஒன்று சொல்லித்தராரு பாருங்க, நீங்கள் எதையோ முக்கியத்துவப்படுத்தாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிருபையை நம்ப ஆரம்பிங்க. அவருடைய கிருபை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 147வது சங்கீதத்தில் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. சங்கீதம் 147:11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஒரு கிருபை என்பது ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறது கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கிருபைக்காக நம்ம காத்திருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை என்பது காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அதிகமாக கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வேளை நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு வீட்டில் சமைக்கிறவங்களாக கூட இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். ஒரு நேரத்தில் நீங்கள் யோசிச்சுங்க, எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல ஜெபம் பண்ணி ஒரு சில நேரங்கள் அப்படியே கர்த்தர் சமூகத்தில் உட்காருவீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவ கிருபை உங்கள் மேலே இறங்கி வருது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்ம அவரை தேட வேண்டும். எதற்காக நான் தேடணும்? அதிகாலையில் எதற்காக தேடணும் அப்படின்னா, நான் அதிகாலையில் அவரை எவ்வளவு நேரம் தேடணும் அவ்வளவு கிருபைகளை தேவன் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க தேவ சமூகத்தில் 1 நிமிஷம் ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம். நீங்க 1 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 நிமிஷத்துக்குரிய கிருபை தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒருவேளை 10 நிமிஷம் ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம். நீங்க 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்குரிய கிருபை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க 1/2 hour ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம். நீங்க 1/2 hour ஜெபம் பண்ணுவீங்கன்னா 1/2 hourக்குரிய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மணிக்கணக்கில் ஜெபம் பண்றவங்களா இருப்பீங்க அப்படின்னா நீங்க மணிக்கணக்கான கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறிடுவீங்க. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? இதுதான் சிஸ்டர் உண்மை. நீங்க தேவ கிருபையை அசட்டையா எண்ணிராதீங்க. ஏன்னா சிலர் பொய்யான மாயை நம்பி கர்த்தர் தமக்கு கொடுக்கிற கிருபையை போக்கடித்து போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம தேவையில்லாததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்தை கொடுக்குறேன்னு முடிவு பண்ணாரு. ஆனா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முணுமுணுத்து நம்ம பாஷையில சொல்லணும் எப்படி தெரியுமா?
எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே கிடக்கிறது. சில பேர் பாருங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் என்ன செஞ்சார்னு. உண்மையாக உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஒவ்வொரு நாள் உங்களுக்கு கிருபையை கொடுக்கலையா? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு, எனக்கு ஜெபம் பண்ணணும் என்ன நடந்துருச்சு, நான் ஜெபம் பண்ணி என்னத்த பாஸ்டர் கண்டேன், எனக்கு கர்த்தர் ஒன்றுமே செய்யலை. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னா இன்னைக்கு நீங்கள் ஜீவனோடய இருந்திருக்க முடியாது, நீங்கள் 3 நேரம் சாப்பிட்ருக்க முடியாது, நல்ல ட்ரெஸ் போட்டு இத்தனை பேத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் நிறைய கிருபைகளை கொடுத்து தான் இதுவரைக்கும் உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை. ஆண்டவர் சொல்றார், எப்பா உனக்கு எவ்வளவு கொடுத்தும் உன் வாயிலிருந்து புலம்பல் தான் வருது, அதனால நீ ஒன்று பண்ணு, 40 வருஷம் இந்த வனாந்தரத்தை சுத்து, நீ சுதந்திரிக்க மாட்ட, உன் பிள்ளைகள் தான் இதை சுதந்திரிப்பாங்கன்னு கர்த்தருக்கு கோபத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆவியானவர் சொல்லி தராரு, கர்த்தருடைய கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களா இருந்துட கூடாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவருடைய கிருபைக்காய் நம்ம காத்திருக்கணும். நீங்க நின்று பாருங்க, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே எனக்கு உங்க கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயம் நான் நம்புறேன், ஆண்டவர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தருவாரு, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் எந்த ஸ்தலத்தில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் கைகளுக்கு கொடுப்பார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. தேவ கிருபையை நாம் அசட்டையா நினைச்சிடக்கூடாது, நம்ம புலம்பி 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 அதை வீணாக்கிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தேவ சமூகத்தில் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறப்ப அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களே. அவருடைய கிருபை ஒரு மனுஷன் மேலே இருக்கும் அப்படின்னா அந்த மனுஷனை கர்த்தர் நேசிப்பார், ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷங்க, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆனால் பாருங்க, தாவீதுக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் எப்பவுமே கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பானா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே துதிப்பானா. அதனால தான் அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் 34 சங்கீதம் 34 அவன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பவுமே ஸ்தோத்தரிப்பான் அவன், என்ன நடந்தாலும் சோத்தரிப்பான். ஒன்று இல்லைன்னாலும் அதுக்காக சோத்தரிப்பான், ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்காக சோத்தரிப்பான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இவன் ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, அவன் மேலே கிருபையை வச்சு கிருபையை வச்சு கிருபையை வச்சு கடைசியில் அவனை ராஜாவை அபிஷேகமே பண்ணிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? புலம்புகிறதை அல்ல கர்த்தர் விரும்புகிறாரு, புலம்பலை அல்ல, அவர் கர்த்தரை துதிக்கிறவர்களை தான் விரும்புகிறார். அவர் துதிக்க 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 அவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார், அவங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறார், அவங்க பிரச்சனைகளை மாற்றுகிறார், அவங்க போராட்டங்களை மாற்றுகிறார். பிசாசு எப்படிப்பட்டவன்னா, நல்லா கவனிங்க, பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? பிசாசுடைய தந்திரமே என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நாம மட்டும் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவன் கிரியேட் பண்ணுவான் பாருங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க பாஸ்டர், எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு, ஆனா பாருங்க எனக்கு மட்டும் எதுவுமே இல்லை. அது பிசாசோட தந்திரங்க. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இப்போ முன்னாடி நின்று பேசுகிற எனக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விடிய விடிய நான் சொல்லுவேன் என் பிரச்சனையை சொல்ல போனா. ஆனால் பாருங்க, அந்த பிரச்சனையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கவலைப்பட வேண்டாம்னா, நம்ம கூட இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு, அவர் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு, இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு, இனிமேலும் அவரை நடத்துவார். அவர் என் கூட இருக்கிறதுனால ஒரு
சேதமும் என் வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே பிசாசுடைய அந்த சூழ்ச்சியில் நீங்கள் விழுந்து போயிடாதீங்க. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் ஏமாத்துறான். இல்லை இல்லை இல்லை, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. ஆனாலும் நான் நம்புறது என்னன்னா, இன்னைக்கும் இதை நான் நம்புறேன். என்ன அப்படின்னா, நம்ம பிரச்சனை வேற யாராச்சுக்கு இருந்துருந்துச்சுன்னா என்னைக்கும் அவங்க இந்த வாழ்க்கையை விட்டுட்டே ஓடி போயிருப்பாங்க, சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம்ம நிற்க வைக்கிறாருல்ல, அதுதான் நம்முடைய ஆண்டவர். இந்த பிரச்சனையில வேற யாரால நிற்க முடியும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனையில் வேற யாரால நிற்க முடியும்? என்னாலே உங்களால் நிற்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம பலத்தினால் அல்ல, அவர் நம்மை கிருபையாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். அவர் நல்லவர். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்கு நேரம் இல்லாததுனால கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இவ்வளவு கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாருல்ல, நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிருபையை கெட்டியாக பிடிச்சுக்கிறவங்களாம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிருபையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கிருபை நம்மளை தாங்குது, சில நேரங்களில் நாம் கிருபையை கட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இந்த கிருபைக்குள்ள தான் நமக்கான தேவ திட்டமும் இருக்குது. ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு அதிக கிருபையை கொடுக்குறாருன்னா அவன் மேலே ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு மனுஷனுக்கு தேவன் அதிக கிருபைகளை கொடுக்கிறார் என்றால் அவன் மேலே தேவ திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். தேவ திட்டம் இருக்கிற ஒரு மனுஷன் மேலே தான் கர்த்தர் அதிக கிருபைகளை வைக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபை என்பது நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆனால் நாம் அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் மாறிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ரூத் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ரூத் என்கிறதான ஒரு பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, நகோமியோடு கூட சேர்ந்து பெத்லெகேமுக்கு வருகிறாள். அல்லேலூயா. ஆனால் ரூத்தோடு கூட இன்னொரு மருமகளும் நகோமிக்கு இருக்கிறாங்க. யார் அப்படின்னா, ஓர்பால் அப்படிங்கிறதான ஒரு மருமகள் இருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஓர்பால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நகோமிக்கு முத்தம் கொடுத்துட்டு திரும்ப மோவாப் தேசத்துக்கே போயிட்டான். ஆனால் ரூத் என்ன பண்ணா, நான் உங்களை விட மாட்டேன். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களே. ரூத் 1:14 அப்படியே வாசிங்க 18 வரைக்கும். ரூத்தோ அவளை சொல்லுங்க, ஓர்பால் முத்தமிட்டு போனால் ரூத்தோ என்ன பண்ணா, விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், நல்லா கவனிங்க. இப்போ ஒருவேளை ரூத் மட்டும் ஓர்பால் மாதிரி அவளும் இன்னொரு பக்கத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிருந்தானா அவன் மேலே இருக்கிற கிருபை பழிச்சிருக்குமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆவியானவர் இதை கொண்டு தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாரு. ஒருவேளை ஓர்பாலும் முத்தமிட்டு திரும்பி போகாமல் ரூத் மாதிரியே உங்கள் கூட நான் வருவேன்னு சொல்லி நின்று இருந்தா அவளுக்கும் கிருபை கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதா? கிடைச்சிருக்கும். ஒருவேளை ரூத்து ஓர்பால் மாதிரி விட்டுட்டு போயிருந்தா அவளுக்கு கிருபை அவளும் இழந்து போயிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு இடத்துல கிருபையை வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை நாம தான் பிடிச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஒரு சில நேரங்களில் நாம் தேவ கிருபைக்கு தேவ திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வழியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நாம் எதை இழந்து போயிடுறோம்னா, நம்ம மேலே கடவுள் வச்சிருக்கிற ஒரு கிருபையையும் அவருடைய திட்டத்தையும் நம்ம இழந்து போயிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
இந்த ரூத் என்ன பண்ணுறா பாருங்க, தேவ திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ கிருபையை கட்டியாக பிடிச்சுக்கிட்டதுனால இவன் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு போவாஸ் என்கிற ஒரு நல்ல மணவாளனை கர்த்தர் கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய கிருபை ஒரு மனுஷன் கட்டியாக பிடிச்சுக்குவான் அப்படின்னா கடவுளுடைய திட்டத்துக்குள்ள அவன் வருவான். ஒரு மனுஷன் கடவுளுடைய கிருபையை போக்கடிச்சிட்டு போனான் அப்படின்னா அவனால் கடவுளுடைய திட்டத்திற்குள் வருவ முடியறது இல்லை. சில நேரங்களில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும், இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும். ஒரு வழி உலக பிரகாரமான ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் அந்த வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வெல் செட்டில்டான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் இன்னொரு வழி ஒரு வனாந்தரமான ஒரு வழியாக இருக்கும், அல்லது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு வழியாக இருக்கும், அல்லது நீங்கள் ஒன்றுமே புரியாத ஒரு வழியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இந்த வழி தான் உனக்கான வழி அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ செட்டில்டான ஒரு வாழ்க்கையை நம்ம தூக்கி போட்டுட்டு நீங்கள் காட்டுற வழியில் வரும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நம்பி நம்ம வர்றப்ப தான் கடவுளுடைய கிருபை நம்ம மேலே இறங்கி வருது, நமக்கான தேவ திட்டமும் நிறைவேறுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன், என்ன ஆண்டவரே ஒன்றுமே சரியில்லை, இந்த பாதையே ஒரு சரியில்லாத பாதையாக இருக்குது, இதை நம்பி அவன் வருவான், நான் அப்படியெல்லாம் வரமாட்டேன், நான் உலக பிரகாரமாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை தட்டி விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபையையும் தேவ திட்டத்தையும் நீங்களே போக்கடிக்கிறவர்களாய் மாறிவிடுறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. அதனால தான் ஆவியானவர் சொல்லி தர்றாரு, நல்லா கவனிங்க, தேவ திட்டத்திற்குள்ள நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கடவுளுடைய கிருபையை கட்டியாக பிடிச்சுக்கங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். யோபுவை குறித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் யோபுவினுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டார் சத்துருவுக்கு. இப்போ பிசாசு பாருங்க, யோபுவை போட்டு ஒரு வழியாக்கிட்டான். ஒரு கட்டத்தில் யோபுவுக்கு பற்கள் வந்தது, அதாவது கொப்பளங்கள், உடம்பு முழுசும் கொப்பளம் வந்துருச்சான். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, தெருவில் உட்காந்துட்டு, ஒரு பெரிய பணக்காரனாக இருந்த ஒரு மனுஷன் ஒரு 2 அதிகாரத்தில் தெருவுக்கு வந்துட்டார். தெருவில் உட்காந்து ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாரு. வலி தாங்க முடியல, உடம்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப யோபுவினுடைய மனைவி என்ன சொல்கிறா பாருங்க, அதுதான் முக்கியம். யோபுவினுடைய மனைவி என்ன சொல்கிறா, அந்த வசனத்தை வாசிங்களே. யோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேருந்து அப்படியே வாசிங்களே 10வது வசனம் வரைக்கும். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகளில் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்ய. அல்லேலூயா. அவன் மனைவி என்ன சொல்றா, நீங்கள் இன்னும் உங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனை தூசிச்சு ஜீவனை விடுங்க. நான் இந்த இடத்துல யோசிக்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க சிஸ்டர் பிரதர். ஒருவேளை யோபு தன்னுடைய மனைவியோடைய பேச்சை கேட்டு, ஆமாம் இந்த கடவுளுக்கு உண்மையாக இருந்து என்னத்தை சாதிச்சேன், இவ்வளோ கஷ்டத்தோடு வாழ்கிறத விட பேசாமல் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்து போயிருந்தா, ஆண்டவர் யோபுவுக்கு இரட்டத்தனையான நன்மையை வச்சிருந்ததை அவனால் அனுபவிச்சிருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. சில நேரங்களில் ஆண்டவருடைய வழி ஒன்று இருக்கிறப்ப பிசாசு இன்னொரு வழியை கொண்டு வரான். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நாம் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அந்த கிருபைக்குள்ளே நம்ம அந்த கிருபைக்காக காத்திருக்கிற பொழுது அந்த கிருபை நம்மளை அப்படியே மூடிக்கொள்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நாம் நினைக்கணும், இல்லை உண்மைதான், என்னென்னா நம்ம ஜீவனோடு இருக்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தேவ திட்டத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகணும்னா உங்களுக்கு இந்த கிருபை அல்ல, தேவன் இன்னமும் கிருபையை கொடுக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அந்த கிருபைக்குள்ளே போக 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 தான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு நன்மையை உங்கள் கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அவன் யோபுவினுடைய மனைவியுடைய பேச்சை கேட்காததுனால அவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சுக்கிறார் பாருங்க. அந்த 12வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்களேன். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும்
6000 ஒட்டகங்களும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்புறம் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். எமிமால் என்றும் கெத்சியால் என்றும் கெனராப் என்றும் பேரிட்டான். ஆமென். காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? அன்னைக்கே யோபு தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு ஒருவேளை செத்து போயிருந்தான், ஒருவேளை தேவனை தூசிச்சிருந்தா, இன்னைக்கு இந்த நன்மையை யோபுவால் பெற்றிருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த கிருபைக்காக நீங்கள் காத்திருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். ஆண்டவருடைய கிருபையை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் என்ன பெரிய ஆண்டவர் அப்படின்னு வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. என்ன ஆண்டவர் என்னை இப்படி தூசிக்க என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி சொல்லி தூசிச்சிடக்கூடாது. தேவ சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்க. கொஞ்ச காலம் பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் நம்மளை ஆண்டவர் அநேக நாள் ஆசீர்வாதமாய் வைக்கிறவராயும் கர்த்தர் இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சாரிபாத் விதவை குறித்து எடுத்து வாசிக்கிற பொழுது நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. எலியா என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? தீர்க்கதரிசி போய் சாரிபாத் விதவை வீட்டில் போய் சாரிபாத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ அப்பத்தை எனக்கு கொடுங்கிறாரு. உடனே அந்த பெண் என்ன சொல்கிறா? இல்லை நான் சாகிறதுக்காக வச்சிருக்கிறேன், நான் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லலை. அவள் என்ன சொல்கிறா தெரியுமா? நான் சாகிறதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எலியா சொல்கிறாரு, இல்லை முதல்ல அதை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சாரிபாத் விதவை என்ன பண்ணுறா பாருங்க, நேராக போய் எலியா சொற்படியை கேட்டு அதை கொண்டு கொடுத்தாள். ஒருவேளை சாரிபாத் விதவை மட்டும் இல்லை நாங்கள் சாகிறதுக்காக வச்சிருக்கிறோம் எலியா, உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்திருக்குமா? வந்திருக்காது சிஸ்டர். அப்போ என்ன அர்த்தம்? சில நேரங்களில் தேவ திட்டம் நமக்கு புரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கிற பொழுது கர்த்தரை முழுசாக நம்பி என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், இந்த சூழ்நிலையில் என்னை அனுமதிச்சிருக்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. இது முடிவு அல்ல, இது நிரந்தரம் அல்ல, இதுக்கப்புறமா தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நான் வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கிறேன், ஆனால் அதே சூழ்நிலையில் தேவன் என்னை உயர்த்தி பெருக பண்ணுவார், ஆசீர்வாதமாக வைப்பாருன்னு அவருடைய கிருபைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தேவ திட்டம் பெருசாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் எனக்கு வேண்டாம், கர்த்தர் எனக்கு வேண்டாம், சபை எனக்கு வேண்டாம், ஜெபம் வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம், ஆராதனை வேண்டாம், நான் என் பழைய வாழ்க்கைக்கே போயிடுவோம்ப்பா அப்படின்னு நம்ம போகிறவர்களாக இருப்போம். அப்படின்னா நான் நினைக்கிறேன், இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் இழந்து போகிறீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற காரியத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகிறவர்களாய் மாறிடுறீங்க. ஆமேன்னு சொல்லு. ஆமேன், அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்லி நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருடைய கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருடைய கிருபைக்கை காத்திருங்க. காத்திருக்கிறவங்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் காத்தில்லைன்னா கிருபை வராது. நீங்கள் ஜெபம் பண்ணி அவன் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். எப்பவும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு காத்திருக்கணும். நீங்கள் சொல்லணும், ஓகே ஆண்டவரே இன்னைக்கு இதுதான் நடக்கணும்னு உங்களுக்கு சித்தம் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு நான் சந்தோஷமாக இல்லை ஆண்டவரே, ஆனாலும் நான் நம்புகிறேன், என்னை ஒரு நாள் கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். தேவனை நீங்கள் அவருடைய கிருபைக்காக நீங்கள் காத்திருங்க. அவருடைய கிருபையை கெட்டிய பிடிச்சுக்குங்க. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.